மக்கள் வாழும் நிலப்பரப்புல நாம நிறைய கோவில்களை பார்த்திருப்போம். ஆனா குஜராத் மாநிலத்துல உள்ள கோலியாக் அப்படிங்கிற இடத்துல இருக்க நிஷ்கலங்கேஸ்வரர் என்னும் சிவன் கோவில் கடலுக்குள்ள கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது கடல்ல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க அதிசயம் என்னன்னா, இரவு 10 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இந்த கோவில் கடலுக்குள்ள மறைஞ்சிருக்கும். ஆனா மதியம் 1 மணிக்கு அப்புறம் கடல் உள்வாங்கி அந்த கோவிலுக்கு மக்கள் செல்ல கடலே வழி ஏற்படுத்தி கொடுக்குது. அதன் பிறகு மக்கள் அந்த கடல் வழியா நடந்து போய் அங்க இருக்க சிவனை தரிசிக்கிறாங்க. இந்த நிகழ்வு ஏதோ வருஷத்துக்கு 1 முறை 2 முறை இங்க நடக்கல. தினந்தோறும் இந்த நிகழ்வு இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இவ்வளவு அதிசயம் நிறைந்த இந்த கோவிலை பாண்டவர்கள் கட்டினதா நம்பப்படுது. மகாபாரத போர்ல பாண்டவர்கள் தங்களுடைய சகோதரர்களான கௌரவர்களையே கொன்றதால அவர்களுக்கு களங்கம் ஏற்பட்டதாகவும், அந்த கலங்கத்தை போக்க அவங்க கிருஷ்ணரோட வழிகாட்டுதலின்படி கடலுக்கு நடுவுல ஒரு கோவில் அமைத்து அதுல 5 சிவலிங்கங்களை அமைத்து வழிபட்டதாகவும், அதனால மனமகிழ்ந்த சிவன் அவங்களோட களங்கத்தை போக்கியதாகவும் நம்பப்படுது. ஆரம்ப காலத்துல இது மிகப்பெரிய கோவிலா இருந்ததாகவும், சுனாமி போன்ற கடல் சீற்றத்தால இந்த கோவில் சிதிலமடைஞ்சு தற்சமயம் இங்க ஒரு கொடிமரமும் சூளமும் இருக்கு. அதோட ஒரு பாறைக்குள்ள பாண்டவர்கள் உருவாக்கியதா நம்பப்படுற 5 சிவலிங்கங்களும் இருக்கு. இங்க பொதுவா பகல் 2 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட 6 மணி நேரத்துல மக்கள் சிவனை வழிபட்டுட்டு கரைக்கு திரும்பிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இரவு 8 மணில இருந்து கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து இரவு 10 மணி அளவுல கோவிலை முழுசா மூடிடுது. இப்படி இந்த கோவிலுக்கு போக இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் இங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இப்படி மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட அதிசயமாகத்தான் இந்த கோவில் குஜராத் மக்களால பார்க்கப்படுது. இது போன்ற மேலும் பல அதிசயங்கள் நிறைந்த தகவல்களை தெரிந்து கொள்ள புரியாத புதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.